மகிழ்ச்சியான ஒரு தருணம். எத்தனையோ விழாக்களுக்கு போயிருக்கோம், பட் இது ரொம்ப புதுசாக ரொம்ப சந்தோஷமாக. இந்த தமிழ் வழி பள்ளியில் குழந்தைகளை சேர்ந்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்த்தும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரும், குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் ஆகி பண்ணும்போது ஒரு ஆய்வு நான், ஏன்னா குழந்தைங்களை ரேஸில் ஓட விட்டு பழகிட்டாங்க. குழந்தைகளில் 4 விதம் இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க. நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ள போய் சேராது. இந்த 4 விதத்தில் எந்த விதத்தில் இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூலில் நடக்குது. இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகளில் தான் நடக்கும். இங்கே தான் சாத்தியம். இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்கள் 2 விதம் இருக்காங்க. அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படித்து முடிச்சு வேலைக்கு வந்துட்டா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது, புத்தகத்தையே பார்க்கறது கிடையாது. அவ்வளோதான், மாதம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்குது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஆசிரியர் இருக்கான் பார்த்தீங்களா, தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறது. பதில் தெரியலன்னா அவங்களோடய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட இப்போ ஒரு வேண்டுகோள், அடிக்கடி நானும் வரேன், என்னைய ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி எங்கள் பள்ளியில் வச்சுக்கிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்கிறத விட நம்ம எது சரியாக அதை நோக்கி போகிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தன் புள்ள இயல்பாக, அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ அம்மா கூட சொன்னாங்க, இயல்பாக பேசினல அப்படின்னாங்க. அதாவது இயல்புன்னு ஒன்று இருக்குது, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நம்ம உள்ளேருந்து என்ன வருதோ அதுதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடறோம். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும் அப்படின்னா. ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன் அப்படின்னா, 1 வாரமா அப்படிம்பாங்க. ஏன் 1 வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த அப்பாவை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா எப்படின்னா, தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றதை பிள்ளைக்கே தெரியாமல் கண்டுபிடிச்சி அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவனை நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா உள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவர் அவன் இங்கே தான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூலில் படித்து இவ்வளோ மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில் போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம். ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தாலும் இதுதான் பேர், பெண்ணாக பிறந்தால் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ணுற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதான் என் பிள்ளைக்கு கிடைக்கும்ல, இப்போ ஒன்னாலே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறாரு. இன்னொரு அப்பா இருக்காங்க, எப்படின்னா நான் படித்த பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியரெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தால் அந்த ஆசிரியருக்கு நம்மளுக்கு தெரியும், இல்லை 0 வாங்கியிருந்தா தெரியும், பின்னாடி இருந்தான் நடுவுலையே இருப்பாங்க. அவன் போனால் என்ன சொல்லுவான்னா, சார் அந்த 100 மார்க் வாங்கினவன் பேரை சொல்லணும், இல்லைன்னா 0 வாங்கினவன் பேரை சொல்லணும், சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலேயே இருப்பாங்க, நடுவுலேயே வாழ்வாங்க, நடுவுலேயே எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க.
சொல்லுவாங்க தெரியுமா, இருக்கிறாங்க தெரியாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தகப்பன். இந்த 3 அப்பாக்களோடையும் சேர்ந்து வர்றதான். ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போது ஒன்று போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலாம் நமக்கெல்லாம் காசு வராது. ஏன்னா நீங்கள்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேறு படங்களில் போய் இப்போ தெலுங்குலலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன். வில்லனாக நடித்து இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு எதாவது நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த இப்போது ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னென்னா, குழந்தைங்களை வீட்லேயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் பேச விடுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒன்று கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயமுடு, பேசாமல் உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய்னுட்டு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் அதே தான். ஆசிரியரை பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசாக ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த கிளாஸில் இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலேயும் பேச விட மாட்டாங்க, வீட்லேயும் பேச விட மாட்டாங்க. குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்தில் தான் பேசும். குழந்தையாக இருக்கும். சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போ தான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்பவுமே நான் ஆசைப்படுவது என்னென்னா, பெற்றோர்களையோ மூத்தவர்களையோ மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்குது. நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் எல்லா பெற்றோரும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையாக இருங்கடா அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொன்னால் கேட்டுக்கும். அதுக்கே தெரியாமல் அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகாக வளர்ந்துடும். ஏன்னா என்ன அப்படி தான் வளர்த்தாரு எங்கள் தாப்பனார். அதை நோக்கிய ஒரு பயணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், பேசுனதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறை இப்படி தான் வளர்ப்போம். வாழ்த்துக்கள். வெல்வோம், நல்ல பெருசாகும்.